டிசிக்கு வால்வா சாவா. டிசி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளே ஆஃப் போகணும் அப்படின்னா இந்த கேகேஆர் கூட நடக்கக்கூடிய இந்த மேட்சை ஜெயிச்சே ஆகணும். அதே மாதிரி கேகேஆர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த பிளே ஆஃப்குள்ள நிக்கணும், அந்த ரேஸ்ல நிக்கணும்னாலே டிசி ஜெயிச்சாகணும். செம பரபரப்பா இருக்க போது. இதுல ரெண்டு பேத்துல யார் பலம் நல்லா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கேகேஆர் விட கம்பேர் பண்ணும்போது டிசி தான் பலமா இருக்காங்க. அந்த டிசிக்குள்ள நடக்கக்கூடிய பவுலிங்ல ஒரு சில மாற்றங்கள் மட்டும் லைட்டா எந்த இடத்துல யாருக்கு ஓவர் கொடுக்கணுங்கிறத வந்து கரெக்டா வந்து பண்ணாருன்னு வச்சுங்களேன், அருமையா பண்ணுவாங்க. என்ன அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து அவங்களால வந்து பவுலிங் போட்டு கண்டென்ட் பண்ண முடியல. இதுவே வந்து அவங்க சேசரா இருந்தாங்க அப்படின்னா எல்லா மேட்சும் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு சில பாயிண்ட் வந்து நோட் பண்ணும். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் வந்து இனிமே எந்திரிக்காது அப்படிங்கிறது எல்லாரோட பார்வையும். ஆனா சொல்ல முடியாது, கேகேஆரும் வந்து விஸ்வரூபம் எடுக்கலாம். மும்பை எப்படி 10வது இடத்துல இருந்து பிளே ஆஃப் போச்சு, அது மாதிரி கேகேஆர் இந்த இடத்துல இருந்து பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ரெண்டு டீமும் பரபரப்பான மேட்சா இருக்க போது, அனல் பறக்கிற மேட்சா இருக்க போது, வால்வா சவா மேட்சா இருக்க போது. இந்த வால்வா சவா மேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேகேஆருக்கும் டிசிக்கும் நடக்கக்கூடிய இந்த மேட்ச்ல யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் பவுலிங் நல்லா இருக்கிற சைடு கேகேஆர், இன்னொரு பக்கம் பேட்டிங் நல்லா இருக்கிற டிசி. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது பேட்டிங் சைடு இருக்கிற டிசிக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க நல்லா சேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சேஸ் மட்டும் கிடைச்சிச்சு அப்படின்னா எவ்வளவு பெரிய ரன்னா இருந்தாலுமே சேஸ் பண்ணிடுவாங்க. எப்படி ஆடணும் அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ராகுல் வந்து அழகா வந்து தடவி தடவி கொண்டு போயிடுவாரு. மற்றவங்கலாம் வந்து அடிக்க சொல்லி சூப்பரா வந்து முடிச்சிருவாரு. கேகேஆர் மறுமலர்ச்சி பெறுமா? கேகேஆரோட ஃபயர் வெளியே தெரியுமா? சொல்ல முடியாதுங்க. தெரிஞ்சாலும் தெரியும். அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்படி அவங்க அபாரமா ஆடினாங்க அப்படின்னா பிளே ஆஃப் போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட ஆட்டம் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ப்ரெடிக்ஷன் வந்து டிசி வின் பண்ணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.